வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற கிரிக்கெட் நியூஸ் இஸ் ஆல் அபவுட் இஷான் கிஷன். அவர் ரெட் பால் கிரிக்கெட்டுக்கு ஒரு கம்பேக் கொடுக்க போறாரு மக்களே. எஸ், இந்த புஜி பாபு டோர்னமெண்ட் நம்ம தமிழ்நாடுல நடக்க போகுது ஆகஸ்ட் 15. அதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு. இஸ் கோயிங் டு ரெப்ரசென்ட் ஃபார் ஹிஸ் ஓன் ஸ்டேட் டீம் ஜார்க்கண்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேப்டன் பண்ண போறாரு. சோ தட்ஸ் a good news for இஷான் கிஷன் ஃபேன்ஸ் as well as இஷான் கிஷன் ஒரு சூப்பர் டேலண்டான பிளேயர். ஒரு ஜெனரல் ஃபேன்ஸ்க்குமே நல்லா தெரியும் இஷான் கிஷன் நல்ல டேலண்டான பிளேயர். அவர் கம்பேக் கொடுத்தா அது நல்ல விஷயம் தான். சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஸ்டார்டிங் இந்த இயர்ல சில டெஸ்ட் மேட்சஸ் ஸ்கிப் பண்ணாரு, டொமஸ்டிக் கிரிக்கெட்டை ஸ்கிப் பண்ணாரு, T20 கிரிக்கெட் ஐபிஎல் தான் அதிகமா கவனம் செலுத்தினாரு. அதுக்கேற்ற மாதிரி பிசிசிஐ ஆக்ஷன் எடுத்து அவரை கான்ட்ராக்ட் விட்டு எல்லாம் தூக்குனாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இஸ் பேக் அண்ட் ஒரு நல்ல ஒரு ஃப்ரேம் ஆஃப் மைண்ட்ல வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். சோ அதனாலதான் இப்போ வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காரு. சோ இப்போ புஜி பாபு டோர்னமெண்ட் ஆடுறாரு. அதுக்கப்புறம் ரஞ்சி ட்ராஃபி வரும் அக்டோபருக்கு மேல. ஐ திங்க் இஸ் கோயிங் டு ரெப்ரசென்ட் தட் ஆல்சோ. சோ இது எல்லாமே வந்து பாசிட்டிவா வந்து அமைஞ்சதுன்னா டெஃபினட்டா இஷான் கிஷன் கேன் கிவ் அ கம்பேக் டு தி இந்தியன் டீம். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ ஆல் குட் சைன்ஸ் ஆர் ஹேப்பனிங் ஃபார் இஷான் கிஷன். ஷ்ரேயாஸ் ஐயர் வந்துட்டாரு. இப்போ இது இஷான் கிஷனோட டர்ன். உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க.